ஓகே. ஸோ in this yesterday class சரிங்களா, இதுதான் நம்ம நேற்று உள்ள ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ இட் இஸ் அபவுட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை நார்மலாகவே டிஃபைன் பண்ணியிருப்போம் சரிங்களா. அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வருதா, நார்மல் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்டாகவே டிஃபைன் பண்ணியிருப்போம். A1 B1 பார், A2 B2 பார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அப் டு AN BN பார் இது வரைக்கும் சரியா. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம். இதுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணியிருப்போம். எப்படிலாம் செக் பண்ணலாம், 4 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 இருக்கணும். எதுனா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அந்த எலமெண்ட் எடுக்கும்போது சரிங்களா. ஸோ அதுக்கு கரெக்டாக வந்துச்சு. எனது ஏ பார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர், இது ஒரு கண்டிஷன். ஸோ அதை போடும்போது எனது கிரேட்டர் தென் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன், எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல், எக்ஸ் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய் சரிங்களா. அதை என்ன பண்ணுவோம், இதை ரெண்டாக பிரித்து எழுதுவோம். தட் இஸ் with respect to the addition we will split into two in vector spaces. ஓகேவா. ஸோ அப்படி பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். ஸோ இந்த டேர்ம் இந்த சைடில் உள்ளதை எடுத்துட்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் எக்ஸ் கமா ஒய் அண்ட் இசட் கமா ஒய் வருது சரிங்களா. அடுத்தல இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்தா நம்மளுக்கு எப்படி வரணும், ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கமா ஒய்ன்னு வரணும் சரிங்களா. ஸோ அப்போ என்ன, ஆல்ஃபா எக்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், அது எப்படி இருக்குங்கிறத நம்ம எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ ரெண்டுத்தையும் முடிச்ச பிறகு எனது ஈக்குவலாக வருதா, ஆல்ஃபா வெளியில் எடுக்க முடியுதான்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வெளில எடுக்கும்போது இந்த ஆல்ஃபா வெளில எடுத்துக்கலாம், ஆல்ஃபா இன்ட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சரிங்களா. ஸோ ஃபோர்த் கண்டிஷன், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ் வருதான்னு செக் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இங்கே எழுத பண்ணியிருக்கோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் பார் எடுத்திருக்கோம். அப்போ வந்து A1 B1 பார் த ஹோல் பார் சரிங்களா. ஹோல் பார் இருந்து எல்லா டேர்ம்ஸ் சேர்த்து ஒரு பார் போட்டிருக்கோம். அதே மாதிரி எனது A2 B2 பார் பிளஸ் அப் டு எனது AN BN பார் த ஹோல் பார் சரிங்களா. ஸோ அப்போ என்னது தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. A1 B1 பார் த ஹோல் பார், அடுத்து எனது A2 B2 பார் த ஹோல் பார், அப் டு எனது AN BN பார் த ஹோல் பார் சரிங்களா. ஸோ அப்போ என்னது ரெண்டு வாட்டி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார் வரும் சரியா. A2க்கு தனியாக ஒரு பார் வந்திருக்கும், எனது B2க்கு பார் த ஹோல் பார் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது. ஸோ அப்போ என்னது வரும்போது நம்மளுக்கு தெரியும், என்னது ஏ இசட் பார் த ஹோல் பார் இருந்தால் அகைன் என்னது இசட்டுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு சரிங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா என்னது B1 B2ன்னு வந்துருது சரிங்களா. நான் இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா அலைன்மெண்ட் மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் B1 எழுதிட்டு A1 பார் போடுறேன், B2 எழுதிட்டு A2 பார் போடுறேன், அதே மாதிரி என்னது BN எழுதிட்டு AN பார் போடுறேன் சரிங்களா. அதே மாதிரி என்னது இங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் என்ன பண்ணும், ஒய் போடணுமா. ஸோ ஒய் கமா எக்ஸ், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸ். ஸோ இதை தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிரூபிச்சிட்டாங்க. இந்த 4 கண்டிஷன் வந்ததுனால ஸோ தட் கிவன் டேர்ம் அதாவது கிவன் ஸ்பேஸ் வெக்டார் ஸ்பேஸ் இஸ் எனது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஓகேவா. ஸோ கிவன் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் வாட், ஆர் பவர் என்னன்னு சொல்லுவோம். அந்த கிவன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், கிவன் வெக்டர் ஸ்பேஸ் அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருக்கு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி டுடே என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம், அதே மாதிரி R2 சரிங்களா. ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் இருக்க போகிறது, அது ஆர்டர் பவர்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது A1 B1 சாரி A1 A2 அப்படின்னு இருக்கும் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சரிங்களா. இந்த மாதிரி ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது வித் அன் இன்னர் ப்ராடக்ட் அவன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, A1 B1 minus A2 B2 minus A1 B2 minus 2 into A2 B2 சரிங்களா. இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான் சரிங்களா. இந்த டிஃபைன் பண்ண வேல நம்மளுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வருது அப்படிங்கிறத சொல்லணும் சரியா. ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 4 கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை இதே மாதிரி ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி we have to define the x and y சரிங்களா. அண்ட் z ஆல்சோ நம்ம டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு 3 எலமெண்ட் நம்மளுக்கு எப்பவுமே தேவைப்படும். அதனால x y z இந்த 3 எலமெண்ட் நம்ம டிஃபைன் பண்றோம் சரிங்களா. ஸோ லெட் சரிங்களா x is equal to முன்னாடி டிஃபைன் பண்ணி x is equal to என்னது A1 comma A2 சரிங்களா. ஸோ y is equal to B1 comma B2 சரிங்களா. அதே மாதிரி z is equal to C1 comma C2. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அண்ட் ஆல் தி எலமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு வாட், R2. R2ல உள்ள எலமெண்ட்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ கமா போட்டுருங்க, 3 எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஒவ்வொரு எலமெண்ட்டாக வச்சு
என்னது நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட கண்டிஷன்ஸ் இருக்குங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வி ஹஸ் ரைட் தட் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் greater than 0 சரிங்களா for x not equal to 0 சரிங்களா. ஸோ x not equal to 0க்கு என்னது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தென் 0. சரி எக்ஸ் கமா எக்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணுற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும் சரிங்களா. சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்ஸ் சரிங்களா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது a1 கமா a2 சரிங்களா. அதே மாதிரி ரெண்டாவது எலமெண்ட்டும் நம்மளுக்கு என்னது எக்ஸ் தான். அப்போ a1 கமா a2 சரிங்களா. அப்போ இங்கே நம்ம டிஃபைன் பண்ண வே படி பார்த்தா எப்படி ஆயிரும் இங்கே பாருங்க ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா அது இதுக்கு எப்படி இருந்திருக்கும் a1 கமா a2 ரெண்டு எலமெண்ட் இருந்திருக்கும், ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருந்திருக்கும். இங்கே b1 b2 அப்படின்னு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை டிஃபைன் பண்ணும்போது எனக்கு a1 b1 a2 b2 அப்படின்னு இப்போ மொதல் எலமெண்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க கரெக்டாக. அதே மாதிரி அப்போ பார்த்தா இட் இஸ் நத்திங் பட் a1 பட் ஹியர் இட் இஸ் வாட் b1 சரிங்களா. இது எப்படி டிஃபைன் ஆயிருக்கும் b2 டிஃபைன் ஆயிருக்கும் சரிங்களா. இது வந்து இது a1 தான், இது a2 தான் சரிங்களா. இது என்னது b1 b2 டிஃபைன் ஆயிருக்கும் சரியா. ரைட் இப்போ பாரு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்னது இதை வச்சு நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நம்ம யா ஆ சொல்லுங்க எது இதுவா சரி ஓகே ஓகே மியூட் பண்ணிக்கோ. இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா நீங்க என்ன பண்ணுவீங்க a1 if it is x comma y அப்படின்னா என்ன ஆயிரும் இதுக்கு இந்த எலமெண்ட் எப்படி இருந்திருக்கும் R2ல a1 கமா a2 இருக்கும் சரிங்களா. இதுக்கு b1 b2ன்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. அப்படி வரும்போது என்ன டிஃபைன் பண்ணியிருப்போம் டிஃபைன் பண்ண மாதிரி மாறும்போது என்னது a1 b1 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்புறம் a2 a1 மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க சரியா. இங்க அப்படிதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க a1ஐயும் b2வையும் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க மைனஸ் 2 டைம்ஸ் 2 இன்ட்டுன்னு போட்டு என்னது திருப்பி a2வையும் b2வையும் மல்டிப்ளை பண்ணி இதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி. ஆனா இங்க எப்படி இருக்கு நம்மளுக்கு கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ் கமா எக்ஸ் சரிங்களா. அப்போ இந்த எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 சரிங்களா. அப்போ ரெண்டு எலமெண்ட்மே a1 a2 இங்கே a1 a2 தான் சரிங்களா. ஏன்னா ரெண்டு எலமெண்ட் இந்த சேம் எலமெண்ட் இங்கே எக்ஸ் ஒய்ன்னு சொல்லல கண்டிஷன் படி அதனால ஓகேவா. சரி இப்போ பாருங்க a1 b1 அப்போ a1 இடத்துலயும் a1 தான் இருக்கு, b1 இடத்துலயும் எனக்கு a1 தான் இருக்கு. அப்போ எனக்கு a1 இன்ட்டு a1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா டேரெக்டாகவே சரிங்களா. மைனஸ் அடுத்துல பாருங்க a2ங்கிற இடத்துல நம்மளுக்கு a2 தான் இருக்கு. ஸோ a2 எழுதிக்கோங்க. b1ங்கிற இடத்துல இந்த a1 இருக்கு, b1ங்கிற இடத்துல நமக்கு a1 இருக்கு அப்படின்றது a2 b1 சரிங்களா. மைனஸ் a1ங்கிற இடத்துல a1 தான் இருக்கு அகைன், b2ங்கிற இடத்துல a2 இருக்கு சரிங்களா. a1 a2 சரிங்களா. இங்க b1ங்கிற இடத்துல இங்க சாரி இங்க b1ங்கிற இடத்துல a1 தான் இருக்கு சரியா. பாருங்க b1ங்கிற இடத்துல இந்த a1 தான் இருக்கு சரிங்களா. a1 இங்க a1 a2 சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் 2 இன்ட்டு அப்போ மைனஸ் 2 போட்டுக்கோங்க. a2 இடத்துல என்ன இருக்கு a2 இடத்துல a2 தான் இருக்கு. ஸோ a2 b2 இடத்துல என்னது b2 இடத்துல எனது a2 அதே மாதிரி a2. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுச்சிருக்கிறது சரியா. ஸோ இதை நம்ம அடுத்துல என்ன பண்ணுவோம் மாற்றி எழுதணும் சரிங்களா. எப்படி எழுதணும் பாருங்க ஃபர்ஸ்ட் a1 ஸ்கொயர் இங்க மைனஸ் a1 a2 எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிக்கலாமா ஏன்னா என்னது ரெண்டுமே 2 இன்ட்டு 3 3 இன்ட்டு 2 ஒன்று தான். அதே மாதிரி இங்க என்னது a1 a2 சரிங்களா. மைனஸ் இங்க a2 a2 ஸ்கொயர் ஓகேவா. இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. a1 ஸ்கொயர் மைனஸ் 2 a2 ஸ்கொயர் சரிங்களா. மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ரெண்டு வாட்டி இருக்கா a1 a2ன்ட்டு அதனால 2 டைம்ஸ் ஆஃப் a1 a2 சரிங்களா. ரைட் இப்போ இதுல என்ன பண்றேன்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இதை மட்டும் நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன் சரிங்களா. எப்படி எழுதுறேன்னா இங்க டிஃபைன் பண்ணது பிளஸ் ஒரே ஒரு கரெக்ஷன் சரிங்களா. ஸோ இங்க கொஸ்டின்ல பிளஸ் வரும் சரிங்களா. கொஸ்டின்ல பிளஸ் சரிங்களா. ஸோ இங்கே பிளஸ் இங்க வராது, இங்க மட்டும் வராது, இங்க ஹியர் பிளஸ் சரிங்களா. ரைட் இப்போ பாருங்க இந்த டேர்ம் மட்டும் ரெண்டு வாட்டி இருக்கு இல்லையா அதை மட்டும் நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன். எப்படி பண்றேன்னா a1 ஸ்கொயர் பிளஸ் a1 a2 ஸ்கொயர் சரியா மைனஸ் 2 a1 a2
இங்க 2 டைம்ஸ் ஆஃப் a2 ஸ்கொயர் இருக்குல்ல, அதுல உள்ளதை தனியாக எழுதிக்கல. ஒரே ஒரு இதை மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். ஒரு தடவை ஒரு இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ அப்புறம் எப்படி எழுதிக்கலாம்? a மைனஸ் b, bனா என்னது? இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த டேர்ம் இதை வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? நம்ம எதை வரைக்கும் வச்சு எழுதியிருக்கோம்? நல்லா பாருங்க. up to this term மட்டும் யூஸ் பண்ணி we are writing as what? a1 minus a2 the whole square. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். சரிங்களா? மிச்சம் உள்ள டேர்ம் அப்படி இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த டேர்ம் எழுதணும் இல்லையா? ஸோ அது என்னது? a2 ஸ்கொயர். சரிங்களா? that is nothing but what? a2 ஸ்கொயர். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க எல்லாமே ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கா? அப்போ என்னது? கண்டிப்பா என்னது? கிரேட்டர் தேன் 0வா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x, x greater than 0 for all x not equal to 0. சரிங்களா? So second condition, what is the second condition? Inner product of x plus z comma y is equal to, இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. inner product of x comma y plus inner product of z comma y. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்றா ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த கண்டிஷன் தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம அந்த சைட் ப்ரூஃப் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துட்டு நம்ம இந்த சைட் ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? இந்த கண்டிஷன் எடுக்கும்போது இங்கே பாருங்க தனியாக ஒரு டேர்ம் இருக்கு, ரெண்டு தான் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் அதை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுப்போம். ஸோ எக்ஸ் பிளஸ் இசட். சரிங்களா? எக்ஸுங்கிறது இந்த டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் இஸ் இக்குவல் டு a1 a2. சரிங்களா? இசட்ங்கிறது c1 c2. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரெண்டு மட்டும் கோஆர்டினேட் வைஸ் ஆட் பண்ணிருங்க. சரிங்களா? அப்போ என்ன நமக்கு கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் இசட் அப்படிங்கிறது நத்திங் பட் a1 பிளஸ் c1 கமா a2 பிளஸ் c2. இதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. சரிங்களா? a1 பிளஸ் b c1 பிளஸ் a2 to c2. சரி, இப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட்ஸ்குள்ள இது எழுதினாமா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் a1 பிளஸ் c1 கமா a2, சார் ரெண்டுமே பிளஸ் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வரும் பாருங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் a1 பிளஸ் c. சரிங்களா? ரைட்டா? இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? கமா y. சரிங்களா? இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னர் ப்ராடக்ட் போட்டுரும். ஓகே, ஸோ இது இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது தான் இது ஃபர்ஸ்ட் டேர்ம். இன்னொரு டேர்ம் என்னது? இந்த சைடு இருக்கிறது செகண்ட் கோஆர்டினேட்ல ஒய்யும் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஒய்ங்கிறது என்னது? ஒய் இஸ் ஈக்குவல் டு b1 கமா b2. சரியா? சரி, இவன் பாருங்க இதை வச்சு இன்னர் ப்ராடக்ட் போடுறோம். சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய். சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய். ரைட். இப்போ பாருங்க. ஸோ அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் a1 இடத்துல இங்க என்ன இருக்கு? அப்படி பாருங்க. சரி, இவன் பாருங்க, இதுதான் இப்போ என்னது? a1 மாதிரி, இது a2 மாதிரி ஃபுல்லா, இது b1 தான் as usual, இது b2 தான், நோ சேஞ்சஸ். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இதை அப்படியே இந்த கண்டிஷன்ல அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ a1 இடத்துல என்ன இருக்கோ அப்படியே நம்ம எழுத வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ a1 in the place of a1 we are having that what? a1 plus c. சரிங்களா? அப்போ அதை ப்ராக்கெட் போட்டு a1 plus c1. சரிங்களா? a1 எழுதிட்டோம். அப்போ b1 எழுதும்போது b1 தான், இங்க b1 தான் இருக்கு. மைனஸ் a2ங்கிற இடத்துல என்ன இருக்கு? அப்படியே ப்ராக்கெட் போடுங்க, a2 பிளஸ் c2. சரிங்களா? அதே மாதிரி என்னது? b1 தான் கொடுத்துருக்காங்க, b2 இல்லை, b1ங்கிற இடத்துல b1 தான் இருக்கு. ஸோ அதை எழுதிங்க. ஸோ இட் இஸ் b1 மைனஸ், சரிங்களா, a1 இடத்துல என்ன இருக்கு? அதே மாதிரி a1 பிளஸ் c1. இட் இஸ் b2. சரிங்களா? b2 என்னது? b2 தான். அப்போ ப்ராக்கெட் போட்டு b2 பண்ணிருங்க. சரியா? பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் a2ங்கிற இடத்துல என்ன இருக்கு? a2ங்கிற இடத்துல a2 பிளஸ் c2, a2 பிளஸ் c2. சரிங்களா? இதோட இடத்துல என்னது? b2. சரிங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேலை அவ்வளோதான் நம்ம டிஃபைன் பண்ணி எழுதிட்டோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்னது? எல்லாமே a1 b1 வருது. இந்த இடத்துல ரெண்டு எலமெண்ட் வந்ததுனால நம்மளுக்கு என்னது? ரெண்டு எலமெண்ட் வந்துருச்சு. சரி, நவ் வி கேன் டூ தட் வாட்? அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணி பாருங்க, b1 அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள a1 கூட, அடுத்துல c1 கூட. சரிங்களா? இங்கே அதே மாதிரி இருக்குது, a2 கூட அப்படியே என்னது? c2 கூட. அதே மாதிரி a1 கூட, இது என்னது? c1 கூட.
சிமிலர்லி என்னது B1 கூட C2 கூட இப்படி நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம்ல என்னெல்லாம் டேர்ம்ஸ் வரும் பாருங்க. ஸோ டேர்ம்ஸ் ஆர் A1 B1 plus C1 B1 okay okay minus of A2 B1 மைனஸ் இன்னொன்று மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. மைனஸ் C2 B1 சரிங்களா. அகைன் இங்கே ஒரு மைனஸ் இருக்கு மறந்துடாதீங்க. ஸோ மைனஸ் ஆஃப் A1 B2 மைனஸ் சரி இங்கே ஒரு மைனஸ் C1 B2 சரிங்களா. ப்ளஸ் 2 இருக்கு சரிங்களா. அப்போ அந்த 2ல் மல்டிப்ளை பண்ணணும் B2 பண்ணணும் சரிங்களா. ப்ளஸ் 2A2 B2 ப்ளஸ் 2C2 B2 சரிங்களா. ஸோ இதாவது கண்டிஷன்ஸ். சரி இங்கே ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும் ஜஸ்ட் செக் சரிங்களா. ஸோ செக் பண்ணி பாருங்க ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதான்ட்டு. இல்லாட்டி என்ன பண்ணணும், நம்மளுக்கு எக்ஸ் ஒய் ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி வரணும் பாருங்க. நம்ம கண்டிஷன் படி எக்ஸ் கமா ஒய் எப்படி வரணும், அடுத்துல இசட் கமா ஒய் வரணும். அப்போ எக்ஸ் கமா ஒய்னா வந்து A1 B1 இப்படி டேர்ம்ஸ் வந்துருக்கணும். இசட் கமா ஒய்னா C1 B1 இப்படி டேர்ம்ஸ் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் A1 B1 வர டேர்ம்ஸ் A1 A2 அதாவது A1 B1 A2 B2 வர டேர்ம்ஸும் தனியாக எழுதணும். அதே மாதிரி C1 B1 C2 B2 வர டேர்ம்ஸும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். அப்போ எப்படி ஆகும் பாருங்க. A1 B1 இதை முடிச்சிட்டேன், இந்த டேர்ம் முடிச்சிட்டேன். இப்போ இதை எழுதுறேன் மைனஸ் A2 B1 சரிங்களா. அப்புறம் இங்கே பாருங்க மைனஸ் A1 B2 பிளஸ் 2 இந்த இருக்கு இந்த டேர்ம் சரிங்களா. பிளஸ் 2 இன்ட்டு A2 B2 சரிங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சரிங்களா. இப்போ இந்த C2 அப்படிங்கிற C1 அப்படிங்கிற இடம்லாம் உள்ள டேர்ம்ஸ் எழுத போகிறேன் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க. அப்போ இது என்னது பிளஸ் C1 B1 சரிங்களா மைனஸ் C2 B1 சரிங்களா. அகெயின் மைனஸ் C1 B1 இந்த டேர்ம் பிளஸ் 2 இன்ட்டு C2 B2 ஓகே. ஸோ இது அப்படியே நம்ம முன்னாடி உள்ள இன்னர் ப்ராடக்ட் கண்டிஷனோட அப்படி இது பண்ணி பாருங்க. A1 B1 இந்த இருக்கு, A மைனஸ் A2 B2 அதே மாதிரி இருக்கு, A1 மைனஸ் A1 B2 அதே மாதிரி இங்க இருக்கு சரிங்களா. பிளஸ் 2 இன்ட்டு A2 B2 அதுவும் இங்கே இருக்கு. அப்போ இதை என்ன சொல்லலாம் நம்ம, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நத்திங் பட் தட் சரிங்களா. அப்போ என்ன வரும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சரி நடுவில் ஒரு ப்ளஸ் வரும், ஸோ அந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம். பாருங்க C1 B1 சரிங்களா. அதே ப்ராடக்ட்ல இருக்கு, பட் ஆனால் எலமெண்ட்ஸ் மட்டும் C1 பதில் என்ன இருக்கு நம்மளுக்கு Z. அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் C வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. அதே மாதிரி C2 அதே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். C2 B1 அண்ட் மைனஸ் A1 C2 பிளஸ் 2 இன்ட்டு இது அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இதை எழுதிக்கலாம் Z கமா ஒய்னு எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் கண்டிஷன் ஆல்சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் 0 ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்ட் கண்டிஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் கமா y is equal to என்னது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றது ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, now we will go with third condition. So third condition very easy, nothing but okay. So என்னது inner product of alpha x comma y சரிங்களா is equal to alpha of இது third condition. condition proof பண்ண வேண்டியது to prove சரிங்களா alpha of inner product of x comma y சரிங்களா alpha of inner product of x comma y சரிங்களா. இப்போ ஆல்ஃபா எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸோட ஆல்ஃபா எக்ஸ் கண்டுபிடிச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ஃபா இன்ட்டு A1 கமா A2 சரிங்களா. ஸோ அப்போ என்னது ஆல்ஃபா A1 கமா ஆல்ஃபா A2 சரிங்களா. இதான் அதோட கண்டிஷன், கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம என்னது ஆல்ஃபா A1 கண்டுபிடிச்சோம். சரி இப்போ ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் நம்மளுக்கு கொடுத்துருக்குது ஆல்ஃபா, இது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய். சரி இப்போ இதுதான் எக்ஸ் மாதிரி இது ஒய் மாதிரி சரிங்களா. அப்போ இந்த ஆல்ஃபா எக்ஸுங்கிற இடத்துல ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, இப்போ நம்மளுக்கு A1ங்கிற இடத்துல இப்போ ஆல்ஃபா A1 வந்துருச்சு. A1ங்கிற இடத்துல இது A2ங்கிற இடம் சரிங்களா. ஸோ அது இந்த ஆல்ஃபா A2ன்னு ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட கண்டிஷன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. அது என்ன இருக்கும் நம்மளுக்கு A1 B1 சரிங்களா. அப்போ A1 இடத்துல நம்மளுக்கு ஆல்ஃபா A1 இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதப்போம் சரிங்களா. ஓகே, ஸோ பாருங்க அப்போ ஆல்ஃபா A1 இடத்துல ஆல்ஃபா A1 இருக்கு, அதனால இருக்கேன். அப்புறம் B1 இடத்துல B1 தான், ஸோ அப்படியே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் மைனஸ் A2 மைனஸ் A2 A2னா இங்க இந்த ஆல்ஃபா A2
அடுத்துல B1 தான் சரிங்களா. ஸோ செகண்ட் இது. தேர்ட் இது A-A1 B2 சரிங்களா. அப்போ மைனஸ் ஆல்ஃபா A1 B2 சரிங்களா. அடுத்துல பிளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு A2 B1. A2ங்கிறது பாருங்க ஆல்ஃபா தான் இருக்கு. ஆல்ஃபா A2 இருக்கு. ஆல்ஃபா A2 B1 சரிங்களா. ஸோ எல்லா கண்டிஷனையும் பாருங்க, எல்லா டேர்ம்ஸ் சொல்லுவோம் தனித்தனியா பிளஸ் மைனஸ் பிரிச்ச இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஆல்ஃபா, இங்க ஒரு ஆல்ஃபா, ஆல்ஃபா எல்லாத்துலயும் ஆல்ஃபா காமனா இருக்கு. ஸோ வி கேன் டேக் அவுட் சைட் ஆல்ஃபா சரிங்களா. இப்போ எழுதுங்க A1 B1 மைனஸ் A2 B1 மைனஸ் A2 B2 சரிங்களா. பிளஸ் 2 இன்ட்டு இங்க ஆல்ஃபா மட்டும் தான் எடுத்துக்கும், 2 அப்படி இருக்கு, 2 இன்ட்டு A2 B1 சரியா ரைட்டா. ஸோ இப்போ பாருங்க லுக் அட் திஸ் டேர்ம். இதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நம்மளுக்கு அப்படியே ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஃபைன் பண்ணது மாதிரி இருக்கும். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ தேர்ட் கண்டிஷன் அதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துட்டு ஜஸ்ட் டு ப்ரூவ் தட் இட் இஸ் வாட் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்னு ப்ரூஃப் பண்ணோம். நம்ம அதை ப்ரூஃப் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ ஃபோர்த் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டு ப்ரூவ் சரிங்களா. ஃபோர்த் கண்டிஷன் டு ப்ரூவ் எப்படி எழுதணும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா y the whole bar சரிங்களா is equal to y கமா எக்ஸ். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது சரிங்களா. சரி இப்போ பாருங்க, இந்த இதில் அப்படி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுங்க. அப்போ எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எழுதிட்டு அடுத்த இன்னர் ஹோல் பார் போடுறோம் சரிங்களா. ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எழுதுங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நத்திங் பட் வாட் இந்த எழுதியிருப்போம் இதேதான். A1 B1 மைனஸ் A2 B1 minus A2 B2 plus 2A2 B1 சரிங்களா. சரி இதுக்கு ஹோல் பார் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ ஹோல் பார் போட்டால் என்ன ஆகும், எல்லாத்துக்கும் ஹோலா பார் இதிலே போடலாமா. ஸோ ஹோல் பார் இட் இஸ் ஹோல் பார் சரிங்களா. ஹோல் பார் இருந்தால் தனித்தனியாக பார் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ தட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். சரி இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு சரிங்களா. இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ் சரிங்களா. இன் ரியல் நம்பர்ஸ் இன் R2ன்னு வச்சுக்கோம், இல்லாட்டி ஆர் ரியல் நம்பர்ஸ்ல எது இருந்தாலும் சரி, A1 பார் ஏதோ ஒரு A1 A2 ஏதோ ஒரு நம்பர் சரிங்களா. ஏதோ எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், டேக் அஸ் எக்ஸ் சரிங்களா. எக்ஸ் பாரும் எக்ஸ் சேம் தான் சரிங்களா. இன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல தான் என்ன ஆகும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுங்க, எக்ஸ் பிளஸ் ஐஒய். இதுக்கு பார் போட்டிங்கன்னா இது இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இசட் பார்னா இது எக்ஸ் மைனஸ் ஐஒய் மாறும். இங்க ரியல் நம்பர்ஸ்ல பார் போட்டா மாறாது. அப்போ இந்த ஹோல் பார் எடுத்தாங்களே, அப்போ எடுத்தது என்ன ஆயிரும், இங்க R2ல தான் நம்ம இதெல்லாம் எலமெண்ட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். R2ல என்ன ஆயிரும், இதே எலமெண்ட்ஸ் தான் திருப்பி வரும். ஸோ இன் R2 சரி இன் ஆர் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ என்ன ஆயிரும், இதே எலமெண்ட்ஸ் திருப்பி என்னது A1 B1 மைனஸ் A2 B1 ஓகே மைனஸ் A2 B2 பிளஸ் 2 இன்ட்டு A2 B1 சரிங்களா. இது என்னது நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப். சரி நம்மளுக்கு இது அப்படியே வந்துச்சுன்னா என்னது எக்ஸ் கமா ஒய் தான். ஆனால் நான் இப்படி எழுதிக்கலாம், நான் எனக்கு ஒய் கமா எக்ஸ்லாம் வரணும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, இந்த டேர்ம்ஸ் அப்படி எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி எழுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஏ கொண்டு வந்துருங்க, ரெண்டாவது ஏ டேர்ம்ஸை கொண்டு வந்து சரிங்களா. அப்போ என்ன ஆகும், இட் இஸ் B1 A1 மைனஸ் B1 A2 சரிங்களா மைனஸ் B2 A2 பிளஸ் 2 அப்படி வச்சுக்கோங்க B1 A2 சரிங்களா. இது அப்படியே நீங்க இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y கமா எக்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y கமா எக்ஸ் சரிங்களா. ஸோ ஃபோர் கண்டிஷன், ஆல் த ஃபோர் கண்டிஷன்ஸ் ஆர் ப்ரூவ்ட். தேர்ஃபோர் திஸ் R power 2 திஸ் டிஃபைன்டு சரிங்களா, திஸ் டிஃபைன்டு ஓகே திஸ் டிஃபைன்டு வே ஆஃப் R power 2 சரிங்களா இஸ் த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஓகேவா. ஓகே இதை எப்படி எழுதிக்கலாம்னா R2 is inner product space with given inner product. Okay, so இதுதான் இது. So just see a recap of this. Okay, so all the four conditions நம்ம இன்னர் ப்ராடக்ட்னா நம்ம ஆல் கண்டிஷன்ஸ் ஃபோர் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும். இங்கே ஸ்பெஷலாக அவங்க இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, நாட் அ ஸ்டாண்டர்ட் வே. ஓகேவா.
ஸோ நம்ம எப்போவுமே 3 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும், எக்ஸ் ஒய் இசட். ஸோ 3 எலமெண்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கமா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 தான் செக் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் கமா எக்ஸ் எழுதுறோம். சரிங்களா? எழுதும்போது என்ன நம்ம ஸ்கொயர் வருது. ஒரே ஒர்க் பண்ணணும். என்னது இங்கே நம்மளுக்கு ஸ்கொயர் டேர்ம் வந்தால் தான் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்ல முடியும். அதனால இந்த 2a ஸ்கொயர் மட்டும் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒரு இதை இங்கே எழுதிடும், இன்னொரு ரெட்டை மட்டும் தனியாக வச்சுக்கிறோம். ஸோ எல்லாமே ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருந்துச்சு. வி ஆர் ஹேவிங் தட். ஸோ என்னது கிரேட்டர் தென் 0. செகண்ட் எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய். சரிங்களா? அதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ் கமா ஒய் இது வரணும் டு ப்ரூவ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துப்போம், எக்ஸ் பிளஸ் ஒய் கமா இசட். சரி, எக்ஸ் பிளஸ் இசட் கமா ஒய். அதை எக்ஸ் பிளஸ் இசட்டை தனியாக முதல்ல டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் A1 வச்சுக்கிறேன், செகண்ட் எலமெண்ட் A2 வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் படி எழுதுனா என்ன ஆயிருது, நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதா எக்ஸ் கமா ஒய் அண்ட் இசட் கமா ஒய் கிடைச்சிருது. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஆல்சோ ப்ரூவ்ட். தேர்ட் கண்டிஷன் பாருங்க, ஆல்ஃபா எக்ஸ் கமா ஒய் வந்துச்சுன்னா அது ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுதணும். ஸோ ஆல்ஃபா எக்ஸோட வேல்யூ ஆல்ஃபா இன்ட்டு A1 கமா A2. அதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, ஆல்ஃபா A1 ஆல்ஃபா A2. இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் A1, இது ரெண்டும் சேர்ந்து தான் A2. சரிங்களா? ஸோ அப்போ என்னது அதே மாதிரி ஆல்ஃபா A1 வச்சு எழுதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A1 எழுதுக்கு பதில் ஆல்ஃபா A1, செகண்ட் டேர்ம் A2 எழுதுக்கு பதில் ஆல்ஃபா A2. இப்படி எழுதுனா நமக்கு கிடைச்சிடும். எல்லாத்துலேயும் ஆல்ஃபா காமனாக இருக்குது. ஸோ காமனாக வெளில எடுத்துருங்க. மிச்சம் உள்ளதை பார்த்தீங்கன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட இது. ஸோ அது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதே மாதிரி எக்ஸ் கமா ஒய் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் த ஹோல் பார் எடுத்துருக்கேன். ஆனால் இங்கே ஆர் ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் முழு எண்கள் அப்படி சொல்லுவோம். அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். சரிங்களா? ஸோ அதனால இந்த A1 B1 மைனஸ் A2 B2 மைனஸ் A2 B2 பிளஸ் 2 இன்ட்டு A2 B1. சரிங்களா? ஸோ அதே எலமெண்ட் வந்துடும். எனக்கு இங்கே ஐ ஹஸ் டு ப்ரூவ் ஒய் கமா எக்ஸ். ஸோ அதனால இது கோஆர்டினேட்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிருங்க. கோஆர்டினேட்ஸ் சொல்கிறது அது மட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் ஆகும். ஸோ அதனால B1 A1 B2 A2 அப்படின்னு போட்டு எழுதுனீங்கன்னா ஒய் கமா எக்ஸ் கிடைக்கும். ஸோ 4 கண்டிஷன்ஸும் ப்ரூவ் ஆயிடுச்சு. So that it is called as what? R2 is inner product space in the given